ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா அழகாக மண்பானையில் வீடே மணக்கிற மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனு, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டேன், 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்ட அளவு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் மண்பானையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு, சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா காஞ்சி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனை போனதும் நாம் எடுத்து வச்சுக்கிற மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு சும்மா அதிகமாக கிளறாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் நல்லா மசாலா ஒட்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மட்டனில் ஒட்டட்டும். மசாலா நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்ததும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டான சுவையான மட்டன் கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.